இந்த பூமாக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லை. விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு ஆஃபீஸுக்கு போகிறவனுக்கு சாப்பாடு கீப்பாடு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணுமே, அந்த அறிவே இருக்காது இவளுக்கு. எங்கே போய் தொலைஞ்சானுன்னு தெரியல. சமைக்கிறேங்கிறா, அப்படி என்னத்தை தான் சமைக்கிறாளோ தெரியல. ஏ பூமா, பூமா சமைச்சிட்டியா இல்லையா? சமைச்சிட்டேன், ஒரு 2 நிமிட்ஸ் வந்துடுவேன். என்னத்த சமைக்கிறாளோ, 10 மணி நேரம் சமைச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷத்தை சமைச்சாலும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இதுக்கு 2 நிமிட்ஸ் வேற. இதோ சூப்பரான செம்மையான வாயில் வச்சதும் கரைஞ்சி தொண்டைக்குள்ளே இறங்கக்கூடிய செம்ம சாப்பாடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் 1/2 மணி நேரம் இல்லை, ஒரு நாள் பூரா கூட காத்திருக்கலாம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி போங்க. இதை சாப்பிட்றதுக்கு நான் நாள் முழுக்க தவம் கிடக்கணும். மனசாட்சியோட பேசு பூமா. அது என்னது கருமம் பச்சை பச்சையர்னு? எனக்கு சாப்பாடே வேணாம். சாப்பிட்ற மூடே போச்சம்மா எனக்கு. நான் கிளம்புறேன். நீயே தானே அதை தின்னு. ஏங்க, நான் நல்ல விதமாக சொல்லும் போதே கேளுங்க. இது சூப்பராக சத்துள்ள டேஸ்டான சாப்பாடு. இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போகக்கூடாது. சாப்பிடுங்க. அப்போவாச்சும் உங்கள் துருப்பிடிச்ச மூளை வேலை பார்க்குதான்னு பார்ப்போம். ஆஃபீஸில் போய் ஒழுங்காக அதை தின்னுங்க. நீ நல்ல விதமாக சொன்னாலும் சரி, இல்லை நமத்து போய் சொன்னாலும் சரி, எனக்கு இதை பார்த்தாலே சாப்பிட தோணலை. இது என்ன கர்மம்னு சொல்லு. அதுக்கப்புறம் வாயில் வைக்கிறதா இல்லை வெளியே தூக்கி போகிறதா நான் யோசிக்கிறேன். ஏங்க, இது நான் உங்களுக்காக காலங்காத்தால் எந்திரிச்சு ஒரு கட்டு கீரையை உருவி அரைச்சி சோத்துல ஊற்றி அருமையாக தாளிச்சு சூப்பராக செஞ்சு வச்சா இதை திங்க உங்களுக்கு என்ன செய்யுது? ஒழுங்கு மரியாதையாக அதை தின்னுங்க. அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, இது கீரை சாதம் தான், நம்பி சாப்பிடலாம். சாப்பிட்டு தொலைங்க. ஆஹா, நான் நம்ப மாட்டேப்பா. இதெல்லாம் எனக்கு வேணாம். போய் நீ நல்ல முருகலை 2 தோசை சுட்டி எடுத்துட்டு வா. அதை வேணா காலைல சாப்பிட்டு போகிறேன். மத்தியானத்துக்கு நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். இதை நம்பியெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. போய் தோசை இருந்து ஏதாச்சும் சுட்டுட்டு வா. என்ன கேட்ட? தோசை போமா, தோசை மாவெடுத்து தோசைகளில் வட்டமாக முருகலாக சுடுவியே, அந்த தோசை கொண்டு வா. இது வேணாம் எனக்கு. பார்த்தாலே கர்மம் வாந்தி வருது. நேற்று நைட்டு நீ என்கிட்ட என்ன சொன்ன சொல்லு. நேற்று நைட் நீ என்கிட்ட என்னடா சொன்ன? என்ன சொன்னேன்? எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லைப்பா. என்ன சொன்னேன் நீயே தானே சொல்லு. நேற்று நைட்டு நாளை காலையில் என்னத்தை செஞ்சு கொடுக்கன்னு கேட்டதுக்கு டெய்லி தோசையும் இட்லியுமா போட்டு நீ சாவடிக்கிற, அதனால தோசை இட்லியாக கொடுக்காத, எல்லார் வீட்லேயும் எப்படி விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க அப்படி எனக்கு சமைச்சு கொடுன்னு கேட்டது யார் நாயே? நீ தானே கேட்ட. இப்போ நான் காலங்காத்தால் எந்திரிச்சு ஒரு கட்டு கீரையை ஆஞ்சி தோத்துல கலக்கி செஞ்சு வச்சா இப்போ உனக்கு தோசை வேணும். கொன்னே விடுவேன். இதுதான் உனக்கு மத்தியானத்துக்கு காலையிலக்கு 2 நேரத்துக்கும் சேர்த்து உனக்கு இதுதான். ஒழுங்கா அதை தின்னுட்டு போ. என்கிட்ட வீணா அடி வாங்கி சாகாத சொல்லிட்டேன். பூமா, எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு பூமா. அதனால நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு தோசை சுட்டு கொண்டு வாயேன். நாளையிலேருந்து நான் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இதை பார்த்தாலே பயமா இருக்கு. இது வேணாமே. நாளையிலேருந்து செஞ்சு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் நாளையிலேருந்துமே இந்த பச்சை கலர் சாப்பாடுலாம் வேணாம். ஒரு மாதிரி பயமா இருக்கு. இது வேணாம், வேற ஏதாவது செஞ்சு கொடு, நாளையிலேருந்து சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு 2 தோசை மட்டும் ஊற்றிட்டு வா. என்னை பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? கோட்டு போட்ட பைத்தியக்காரா, நேற்று நீ தானடா சொன்ன எனக்கு இது பிடிக்கலன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ இதை தான் திங்கணும். நீ இன்னைக்கு இதை திங்கலை, நாளைக்கு திங்கிறதுக்கு உனக்கு வாயே இருக்காது. வாயை பூரா உடச்சு விட்டு பிடிவேன் பார்த்துக்க. மரியாதையை அதை தின்னுட்டு போ. ஆளும் மண்டையும். நான் பாடு காலைல எழுந்தேன்னா 2 தோசை சுட்டேனா, ஒரு தேங்காய் சட்னியோ தக்காளி சட்னியோ வச்சு வேலையை முடிச்சேனான்னு முடிச்சிருப்பேன். அதை விட்டுப்புட்டு எனக்கு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுன்னு சொல்லி இதை செய்ய வச்சுப்புட்டு இப்போ இவருக்கு நோனாமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ திங்கிற. நீ திங்காமல் இந்த இடத்த விட்டு எந்திரிச்ச மூஞ்சியெல்லாம் உடச்சு விடுவேன் பார்த்துக்க. தின்னுட்டு போடா. ராட்சசி செஞ்சாலும் செஞ்சிருவா. சரி, அதை நீ கொடு. நான் எப்படி இருக்கோ தின்னு பார்க்குறேன். இப்படி சொன்னால் எப்படி இருக்கு? அதை விட்டுப்புட்டு இதை தின்ன வாந்தி வந்துடு, நல்லா இருக்காது அப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கு கோவமாக வருது. இந்தா இது தின்னுட்டு ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு போ. அப்புறம் இதை தான் உனக்கு டிஃபனுக்கும் வச்சுருக்கேன்.
அங்கே போய் இதை தான் திங்கணும். அதை விட்டுவிட்டு கீழே கொட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்க, கொன்று கொடுவேன். ஒழுங்கா அதை தின்னு. மத்தியானம் திங்கும் போது எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு. புரியுதா? இந்த கருமத்தை இங்கேயே திங்க முடியுமான்னு தெரில. இதில் ஆஃபீஸ்க்கு வேற போய் திங்கணுமா? கண்டிப்பாக இங்கேருந்து போகும்போதே மாட்டு தொட்டியில் கொட்டிட்டு போயிடணுமாப்பா. இதையெல்லாம் மனுஷன் திங்க முடியாது. அதான் திங்கிறேன்னு சொல்லிட்டேல, அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சிருக்க பேய் இறஞ்ச மாதிரி. ஒழுங்கா தான் மாற்றிட்டு இதை தின்னு. நான் ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரியே மூஞ்சி வச்சிருப்பேன். சரி சரி, நீ கொடுத்துட்டு போய் நீ உன் வேலையை பாரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது. நான் இங்கிட்டு திரும்ப கேப்பில் நீ வெளியே கொண்டு போய் கொட்டினாலும் கொட்டுவேன். நீ தின்னு முடிக்கிற வரைக்கும் நான் இங்கே தாண்டி இருப்பேன். ஒழுங்கா தின்னு முடி, அதுக்கப்புறம் நான் அங்கிட்டு போய்க்கிறேன். இவட்ட இருந்து தப்பிக்க முடியாது போல. சரி, தின்னு தொலைவான். அப்புறம் முடியலைன்னா இவ தான் நம்மளை பார்க்கணும். என்ன பூமா கருமத்து இதில் கலந்த? ஐயோ, கருமம் கசந்து தொலையுது. என்னடி கலந்து தொலைஞ்சதுல? இல்லை தின்னு பெருமை வேற. அது உங்களுக்காக சத்து சேர்க்கறதுக்கு சத்து சேர்த்துருக்கேன். என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஐயோ, தெரியாதனமா நைட்டு வைக்கிட்ட வித்தியாசம் ஏதாச்சும் செஞ்சு கொடுன்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன். அதுக்கு சத்துல சத்து சேர்த்திருக்கேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாளே. என்னத்த கலந்து தொலைஞ்சாலோ தெரியலையே. இந்த கசப்பு கசக்குது. என்னத்த கலந்த நீயே சொல்லுமா, என்னாலலாம் கண்டுபிடிக்க முடியல. டக்குன்னு சொல்லு. அது நீங்கள் எப்பயுமே பாவக்காய் திங்க மாட்டீங்கல்ல, அதனால இதில் பாவக்காவை அரைச்சி ஊற்றிட்டேன். எப்படி ஐடியா? கீரை, பாவக்காய் இதெல்லாத்தையும் வதக்கி ஒன்றா அரைச்சி நல்ல பச்சை கலர் வர்றதுனால உள்ளே ஊற்றி கிண்டிட்டேன். சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்காக தான் செஞ்சேன். கரெக்டாக உங்களுக்கு காலையிலைக்கும் மத்தியானத்துக்கு அளவுக்கு மட்டும் தான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு போயிருங்க. என்னது, சோத்துல பாவக்காவை அரைச்சி ஊத்துனியா? அடி படுபாவி, நான் பாவக்காவை கசப்பு தெரியாம பொடிச்சு கொடுத்தாலே சாப்பிட மாட்டேனே. எனக்கு போய் நீ இப்படி சோத்துல அரைச்சி ஊத்திருக்கியே, நீலாம் மனுஷியா? எனக்கெல்லாம் இந்த கருமமே வேணாம். நீயே தானே தின்னு. சரி, பாவம் நமக்காக சமைச்சிருக்கா, சாப்பிடலான்னு பார்த்தா எனக்கு உள்ள பாக்குற நீ. எவ்வளோ கசப்பா இருக்கு தெரியுமா? ஒரு வாய் எடுத்து வச்சுப்பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். மறுபடி என் சமையலை பற்றி அசிங்கப்படுத்துகிற எவன்கிட்டையும் நான் பேசுகிறதா இல்லை. இனி நான் பேச மாட்டேன். என் கை தான் பேசும். இரு, உனக்கு ஒரு அடி அடித்தாதான் என் மனசு ஆறும். அப்போ தான் நீயும் அடங்குவ. இருறா வரேன். ஆளும் மண்டையும் கோட்டை பாரு, கோட்டை. என்னைக்காச்சும் இந்த கோட்டை நீ துவச்சி போட்டிருக்கியா? இப்படியே தான் சுற்றிக்கிட்டு தெரியல. இரு, இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில் மூஞ்செல்லாம் வீங்கி போய் தான் நீ ஆஃபீஸ்க்கு போகிற பாரு. இங்க பாரு பூமா, இதெல்லாம் சரியே கிடையாது. நீ செஞ்சதை நான் சொன்னேன், அதுக்காக நான் அடிக்கிறேன்ற அடிக்கலாம் கூடாது. இது வேணாம், நான் போய் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன். இது வேணாம் எனக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொழுப்ப பாரு இவனுக்கு. எம்மா, ஒரே அடியிலே கண்ணத்தை செவக்க வச்சுட்டாலே. எதுக்குடி இப்படி என்ன அடிச்ச குந்தானி? அதுவும் எட்ட மாட்டேங்குதுன்னு சேரு மேல வேற ஏறி நின்று அடிச்சிருக்கா. ஆளு மண்டையும் பாரு. அதான் அடிச்சிட்டல, போ. பின்னென்ன, நான் சொன்னா நீ கேட்கணும். கேட்காம இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு தெரியல. அப்புறம் இப்படித்தான் என்கிட்ட வீணா அடி வாங்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன் தின்னுன்னு. காலேருந்து கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன்னு நீ வாட்டுக்கு அசால்ட்டாக உட்காந்துருக்க. இது மட்டும் இல்லை, இனிமே நான் எது சமைச்சு கொடுத்தாலும் அந்த பவுலு சுத்தமாக தீரணும். அதை விட்டுப்புட்டு நீ வச்சுட்டு எந்திரிச்சேன் அவனை, அவ்வளோதான். இன்னைக்கு உன்னை அடிக்கிறேன், நாளைக்கு மிதிப்பேன். புரியுதா? நீ தானே விதவிதமாக கேட்ட. இன்னைக்கு பாவக்காய், நாளைக்கு கத்திரிக்காய், அதுக்கு அடுத்த நாள் குடமிளகா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி சமைச்சு தருவேன். ஒழுங்கா சாப்பிட்டு போகணும், சரியா? என்னது, கத்திரிக்காய் குடமிளகாயெல்லாம் அரைச்சி சேர்ப்பியா? ஐயோ, அதெல்லாம் வதக்கி தானே சேர்க்கணும். இப்படி சமையலே தெரியாத உன்கிட்ட போய் வெரைட்டியாக கேட்டது ஏன் தப்பு தான். அதான் இன்னைக்கு அடிச்சுட்டே இல்லை, விடு. இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கொடு. நாளையிலேருந்து நீ என்னத்தை கலக்கினாலும் தின்னு தொலைகிறேன். போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு. டேய் நில்லடா, டேய் தின்னுட்டு போடா, டிஃபன் எடுத்துட்டு போ. ஆடா போம்மா, இந்த கருமத்தை திங்கிறதுக்கு நான் சும்மா இருக்கலாம். ஓடிட்டான். சரி, இதையே சூடு பண்ணி நைட்டுக்கு கொடுத்துட வேண்டியதான். இனிமே என்கிட்ட வெரைட்டின்னு ஏதாச்சும் கேட்கட்டும். எனக்கு ஒழுங்கா சமைக்க தெரிஞ்சதே தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. அதை விட்டா தோசை. இதை விட்டு இவளுக்கு நான் வெரைட்டியா செஞ்சு கொடுக்கணுமா? இவருக்கு வெரைட்டியா செஞ்சு கொடுத்தாலும் திங்கிறதுக்கு துப்பு இல்லை. சரி, இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இன்னைக்கு நைட்டு திங்கலைன்னா
கீழேயே போட்டுற வேண்டியதான். தின்னு தானே ஆகணும். நானே என்னைக்காச்சும் தான் அதிசயமாக சமைப்பேன், அதையும் கொண்டே கீழே கொட்டணுமா? கீழே இவன் தான் திங்கணும். இவனுக்காக காலங்காத்தாலேருந்து வெளியே ஊர் சுத்த கூட போல. பேசாமல் காமாட்சி அக்கா வீட்டுக்கு போக வேண்டியதான். சீ, இவங்கிட்ட பேசி நேரத்தை வேற வேஸ்ட் ஆக்கிட்டேன். தின்னு திங்கலைன்னா போன்னு விட்டுட்டு போயிருக்கணும். சரி, பேசாமல் அவங்க வீட்டுக்கு போவா, அதான் நல்லது. கொஞ்ச நேரம் போயிட்டே அங்கே பேசிட்டு இருந்துட்டு ஏதாச்சும் சமைச்சிருந்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு வருவான். இந்த கருமத்தில் நம்மளால் சாப்பிட முடியாது. அவனுக்குன்றனால ஏனோ தானே என்னத்தையோ கலக்கினேன். இதை நான் சாப்பிட மாட்டேன்ப்பா.